Hi dear students, this is Hema. Welcome back to our channel utipz. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது நம்மளுடைய அப்ளிகேஷனை வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்களா ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களா இது எப்படி வந்து நம்மளால தெரிஞ்சுக்கிட முடியும் அத பத்தி தான் டீடைலா பார்க்க போறோம். Paramedical Online Application உடைய டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க ஜூலை 10ஆம் தேதி வரைக்கும். இந்த ஜூலை 10ஆம் தேதி முடிஞ்சதுக்கு அப்புறம் அது வரைக்கும் எந்த ப்ராசஸுமே இப்ப நடக்காது. ஓகேங்களா? ஆஃப்டர் ஜூலை 10ஆம் தேதிக்கு அப்புறமா TN Medical Selection Committee டீம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்மளுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் மூலமா அப்ளை பண்ணி சப்மிட் பண்ணிருக்கோம் இல்லையா, இந்த அப்ளிகேஷன்ஸை எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணி ஷார்ட் அவுட் பண்ணுவாங்க. இதுல மெயினா மெடிக்கல் செலக்ஷன் கமிட்டி வந்து செக் பண்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த காலம்ல வந்து நீங்க என்ன எரரோ மிஸ்டேக் விட்டுருந்தா கூட அதனாலலாம் அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆகாது. சர்டிபிகேட்ஸ் வந்து அப்லோட் பண்ணுவீங்க இல்லையா, அந்த அப்லோட் பண்ணதுல ரொம்ப முக்கியமான 3 சர்டிபிகேட், ஒன்னு வந்து 12th டிரான்ஸ்ஃபர் சர்டிபிகேட், இன்னொன்னு வந்து 12th மார்க் ஷீட், இன்னொன்னு வந்து உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிபிகேட். இந்த 3 சர்டிபிகேட்டை மஸ்டா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஓபன் பண்ணி பார்த்துட்டு கரெக்டா இருந்துச்சுன்னா உங்களுக்கு என்ன பண்ணிடுவாங்க, உங்களுடைய கம்யூனிட்டி வைஸ் அவங்க கட் ஆஃப் கால்குலேஷன் பண்ணி ஒரு ரேங்க் லிஸ்ட் வந்து ரெடி பண்ணிடுவாங்க. சோ இதுதான் நம்மளுடைய கன்ஃபர்மேஷன். சோ இப்போ நம்மளுடைய அப்ளிகேஷன் வந்து போய் சேர்ந்துருச்சா அப்படிங்கிறதுக்கு ஒரே ஒரு கன்ஃபர்மேஷன் என்னன்னா, லாகின் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு இதுல தெரியுது பாத்தீங்களா, யுவர் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லி இங்க போட்டிருக்காங்க இல்லையா. சோ உங்களுடைய அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் என்னவா இருக்கு அப்படின்னா, சப்மிட் பண்ணியாச்சு, அப்ளிகேஷனை நம்ம சப்மிட்டட் கொடுத்துட்டோம். சோ அதே மாதிரி பேமெண்ட்டும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு, எல்லா சர்டிபிகேட்ஸும் அப்லோட் பண்ணியாச்சு. சோ மொத்தத்துல எல்லாமே நம்மளுக்கு என்னன்னு சொல்லியிருக்காங்க இங்க, அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் கம்ப்ளீட்டட். நம்மளுக்கு வந்து ஒரு அப்ளிகேஷன் நம்பரும் ஜெனரேட் பண்ணி கொடுத்துட்டாங்க. சோ இது வந்து நம்மளுடைய அப்ளிகேஷன் வந்து போய் சேர்ந்துருச்சு, மெடிக்கல் செலக்ஷன் கமிட்டியில போய் சேர்ந்துருச்சு. ஓகேங்களா? இப்ப தெளிவா புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. சோ நம்மளுக்கு நம்மளுடைய கன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கிற முடியும்னா, இது ஒரு ரீசன். இது மூலமா நம்ம இப்ப வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். ரெண்டாவது வந்து நம்மளுக்கு இன்னும் ஆஃப்டர் ஜூலை 10th மேல ஒரு 1 வீக் அல்லது ஒரு 2 வீக்ஸ் கழிச்சு ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி இந்த ரேங்க் லிஸ்ட்ல நம்மளுடைய கம்யூனிட்டி வைஸ் நம்ம வந்து என்ன கட் ஆஃப்ல கம்யூனிட்டி வைஸ் எந்த ரேங்க்ல இருக்கிறோம் அப்படிங்கறத அபிஷியல் வெப்சைட்ல ரிலீஸ் பண்ணும் போதே நம்மளுக்கு தெரிஞ்சிரும் நம்ம வந்து ரேங்க் லிஸ்ட்லயும் பிளேஸ் ஆயிட்டோம். சோ அடுத்தது கவுன்சிலிங்ல தான் நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, அதுலயும் ரேங்க் லிஸ்ட்லயும் செலக்ட் ஆயிட்டோங்கிறது சக்சஸ். அடுத்தது கவுன்சிலிங்ல நம்மளுக்கு எந்த ரேங்க் வரைக்கும் கூப்பிடுறாங்க அப்படிங்கிற ஒரு ஷெட்யூல் அனுப்புவாங்க. சோ இப்படிதான் நம்மளுக்கு வந்து ப்ராசஸ் வந்து நடக்கும். சோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்ப தெளிவா புரிஞ்சிருக்கும். உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து போயிருச்சா நிறைய பேர் கேக்குறீங்க. உங்க அப்ளிகேஷன்ல இந்த ஸ்டேட்டஸ் வந்து சப்மிட்டட் அப்படின்னு அர்த்தம்னாலே மெடிக்கல் செலக்ஷன் கமிட்டியில போய் அழகா போய் சேர்ந்துருச்சு. ஓகேங்களா? அதுக்கு அடுத்து ரேங்க் லிஸ்ட்ல நம்ம நேம் வந்தா நம்மளுக்கு வந்து கன்ஃபார்ம் மோஸ்ட்லி 100% எல்லாருக்குமே ரேங்க் லிஸ்ட்ல வந்து நேம் வந்துரும். ரொம்ப ரேரா சரியா உங்க அப்ளிகேஷனை வந்து சர்டிபிகேட்ஸ் வந்து சரியா அப்லோட் பண்ணாம இருந்தா மட்டும்தான் ரிஜெக்ட் ஆக வாய்ப்புகள் இருக்குது. ஹோப் உங்களுக்கு இப்ப தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.